கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து உங்கள் இருதயத்தை அவருடைய முடிவற்ற இந்த அன்பு மற்றும் அமைதியால் நிரப்பப் போகிறது. இந்த இந்த புத்தாண்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய எல்லா கவலைகளையும் நீக்கி வாயின் கதவுகளை திறந்து உங்களுக்கு ஞானத்தையும் அமைதியும் கொடுக்க விரும்புகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு நம்பிக்கை உங்கள் பயங்களை விட வலுவாக இருக்கட்டும். இந்த வெற்றி மட்டுமல்ல, அந்த ஆன்மீக நிறைவையும் உள்ள அமைதியையும் கொண்ட ஒரு வருடமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தல் என்று சொல்லி ஏசாயா 40:31 கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பவர்கள் தங்கள் பலத்தால் புதுப்பிப்பார்கள் என்று 1 பேதுரு 1:3 ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையில் ஒரு புதிய பிறப்பு என்று வாசிக்கிறோம். ஆனால் பலமும் வழிகாட்டுதலும் செப்பனியா 3:17 சொல்லுகிறார், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், ரட்சிக்கிற வல்லமையுள்ள போர் வீரர் என்று சொல்லி பிலிப்பியர் 3:14 தேவன் என்னை பரலோகத்துக்கு அழைத்த பரிசை பெற இலக்கை நோக்கி முன்னேறு என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். இந்த புத்தாண்டு செய்தியில பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, புதுப்பித்தல், வலிமை, வழிகாட்டு, புதிய தொடக்கங்கள் எல்லாம் நமக்கு கவனம் செலுத்துகிறது. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக. இந்த புதிய பிறப்பினுடைய வளர்ச்சி திட்டங்கள், உள் நல்லிணக்கம், தெய்வீக வழி ஆகிய புத்தாண்டில் முன்னோக்கி செல்லும் வழியை உங்கள் பாதையில கர்த்தர் நடத்த விரும்புகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த கர்த்தர் ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தர் உங்களுடைய கேடயமாகவும் உங்களுடைய பலமாகவும் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான ஆசீர்வாதங்கள்னாலும் தெய்வீக தயவினால கர்த்தர் உங்களை நிரப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெய்வீக ஞானம் அந்த குழப்பத்தை மாற்றட்டும், தெளிவு உங்கள் செயல்களை வழி நடத்தட்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் மிக்க மகிழ்ச்சி. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பெஞ்சமின் ஊழியத்தின் சார்பாக. ஆமேன். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.